என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர்கள் உண்டு. அந்த பல பெயர்களில் சில பெயர்கள் உங்களுக்கு தெரியும், சில பெயர்கள் வேதத்துக்குள் மறைந்திருக்கிறது. வேதத்தை கிரமமாயும் நிதானமாயும் படிக்கும் பொழுது அற்புதமான ஆண்டவருடைய நாமத்தோடு கூட அவருடைய அற்புத செயல்களையும் நாம் வேதத்திலே பார்த்து ஆச்சரியப்படக்கூடும். இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 56வது வசனம். சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் பதிலளிப்பார். தேவனுடைய வார்த்தையை பாருங்கள். இந்த வசனத்தில் ஆண்டவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர். கர்த்தருடைய பெயர் என்ன? சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர். அவர் என்ன செய்வாராம்? துன்மார்க்க செயல்களுக்கு சரி கட்டுவார். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற கொடுமைக்கு சரி கட்டுவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற மக்களுக்கு சரி கட்டுவார். உங்களுக்கு விரோதமான சூழ்நிலைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் பதிலளிப்பார் என்ற வார்த்தை இவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் பதிலளிப்பார், நிச்சயமாய் சரி கட்டுவார். எந்த காரியத்தில் உங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை, நீதி கிடைக்கவில்லை, ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று துக்கத்தோடு இருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் பதிலளிப்பார். இந்த நாளெல்லாம் இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். எனக்காக நீர் சரி கட்டுகிற தேவன், எனக்கு நிச்சயம் பதிலளிக்கிற தேவன் என்று நம்பிக்கையோடு அறிக்கை செய்யுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அறிக்கை செய்ய அந்த வார்த்தை உங்களுக்காக பெரிய காரியங்களை சாதிக்கும். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, சர்வ வல்லவரே, சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வேதம் சொல்லுகிறது, சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் பதில் அளிப்பார் என்று. நீர் சரி கட்டுகிறவர் மட்டுமல்லப்பா, நிச்சயமாய் பதில் அளிக்கிறவர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய ஜனத்திற்கு கர்த்தர் மனம் இறங்கும்படி ஜெபிக்கிற ஐயா. உம்முடைய ஜனத்திற்கு நீதியை சரி கட்டுவீராக. யாருக்கெல்லாம் நீதி கிடைக்கவில்லையோ, நியாயம் கிடைக்கவில்லையோ, சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேனப்பா. உம்முடைய வலதுகரம் கூட இருக்கட்டும். எந்தெந்த காரியத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு பதில் தாமதிக்கிறதோ, ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவன் மட்டுமல்ல, நிச்சயமாய் சரி கட்டுகிறவராம் இருக்கிறதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில நன்மைகளை வருஷிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் கூட இருக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ராஜா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமங்களில் ஒன்று சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர். கூடவே இன்றைக்கெல்லாம் சொல்லுங்கள், நிச்சயமாய் பதிலளிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் பதிலளிப்பார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்களுக்கு நிச்சயமாய் சரி கட்டுவார். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.